பௌஷ்ய மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 25ஆம் அத்தியாயமான 25ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. மன்னர் திருததன்வா கூறினார், பிராமணரே, முனிவரே, தயை கூர்ந்து புருஷோத்தமரின் விரதத்தை கற்பிக்கும் முறையை எனக்கு கூறுங்கள் என்றார். பின்னர் பிராமணர், அரசரே, புருஷோத்தம மாதத்தின் இருண்ட 15 தினங்களில் 19ஆம் நாளில் 14ஆம் 9ஆம் மற்றும் 8ஆம் நாள்களில் கற்பித்தல் செய்யப்பட வேண்டும். இந்த பௌஷ்ய மாதத்தில் விடியற்காலையான அதிகாலை பொழுதில் எழுந்து காலையின் அனைத்து சடங்குகளையும் முடித்து உங்களிடம் உள்ள எந்த பொருளையும் பயன்படுத்தி 30 பிராமணர்களுக்கு குறிப்புகளை விநியோகிக்கவும். உங்களால் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் 5 அல்லது 10 பிராமணர்களுக்கு குறிப்புகளை விநியோகிக்கவும். மதியம் ஒரு அழகான வட்டத்தை வரைந்து வட்டத்தின் மேல் துளைகள் இல்லாமல் 4 செம்பு அல்லது களிமண் பானைகளை வைக்கவும். புருஷோத்தமரை மகிழ்விக்க 4 திசைகளிலும் தேங்காய்களை பானைகளில் வைக்கவும். வாசுதேவரே, ஹலாகும்னரே, உத்தமதேவரே, அனிருத்தரே ஆகியோரை அந்த 4 பானைகளில் நிறுவவும். பின்னர் வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியரை அழைத்து அந்த வட்டத்தின் நடுவில் 4 பிராமணர்களை நியமித்து கட்டை விரல் போன்றவற்றுடன் அந்த பிராமணர்களுக்கு தலா 2 பசுக்களை படைத்து பின்னர் உடல் சுத்திகரிப்பிற்காக தவம் செய்யுங்கள். பின்னர் முன்னர் குறிப்பிட்ட முறையின்படி ஸ்திரத்தின் உதவியுடன் பூஜை செய்யுங்கள். அந்த பிராமணர்களை 4 வகையான சதுர்வி சடங்குகளை செய்ய சொல்லுங்கள். 4 பக்கங்களிலும் 4 உடையாத விளக்குகளை ஏற்றி வைக்கவும். பின்னர் தொடர்ச்சியாக நாமம் எடுத்துக்கொண்டு இந்த அமாவாசை மாலை போல 2 கரங்களிலும் புல்லாங்குழல் பிடித்து பீதாம்பரத்தை அணிந்து தேவி ஸ்ரீ ராதையுடன் இணைந்து பௌஷ்ய தேவரை வணங்குகிறேன். பின்னர் தேவி ஸ்ரீ ராதையுடன் இணைந்து பகவான் ஸ்ரீஹரிக்கு மலர் மாலையை அர்ப்பணிக்கிறேன். பின்னர் அந்த பெண்ணுடன் இணைந்து இறைவனுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன். பின்னர் பிராமணருக்கு தங்கத்தால் ஆன ஒரு முழு பாத்திரத்தை கொடுங்கள். பின்னர் மகிழ்ச்சியுடன் ஆசிரியருக்கு நிறைய தட்சணை கொடுங்கள். அதன் பின்னர் பக்தியுடன் அந்த பெண்ணுடன் இணைந்து ஆடைகளையும் துறவுகளையும் பெண்ணுக்கு வழங்குங்கள். பின்னர் பிராமணர்களுக்கு சிறந்த தட்சிணா தேவி, நிலையான ஆண்கள் அணிய வேண்டிய ஆடைகள், சங்கரனார் பார்வதி தேவி என்ற பெயரில் உள்ள தேவி, 8 மடங்கு பதி தேவி மற்றும் இணை காலணிகள், இணை பாதுகைகள், தேவி வைஷ்ணவ பிராமணர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் பெயரில் அவர் அமைதியற்றவர், சிந்தித்து தனது திறனுக்கு ஏற்ப விரைந்து செல்ல வேண்டும், தாமதிக்க வேண்டாம். உண்மையான மற்றும் அற்புதமான கடவுளின் வடிவத்தில் பண்டித பிராமணர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை வழங்குபவர் வேல் கருணை உள்ளவர்களின் குடும்பங்களை விடுவிக்கிறார். ஆனால் அப்சர பெண்களால் சேவை செய்யப்படும் விமானத்தில் அமர்ந்து அவர் குலோகத்திற்கு செல்கிறார். இது யோகிகளுக்கு கூட கடினம். பௌஷ்ய மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 25ஆம் அத்தியாயமான 25ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.